6 மாத காலம், ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து தலைவர் வைகோ அவர்களே எங்களுடைய முடிவு சரி என்று நினைக்கக்கூடிய நாள் உருவாகும். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். பொதுமக்கள் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இயங்குகிறோம். தொடர்ந்து பணியாற்றுவோம். அதிமுகவில் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு திமுக சின்னத்தில் போட்டிட்டு நீங்க வெற்றி பெற்றீங்க. ஆமாம். இப்போ திமுகவில் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதிமுகவில் வந்து நீங்க விலகிட்டீங்க எடுத்துக்கலாமா? அது அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் போட்டியிடுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக ஆகித்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராகத்தான் உறுப்பினர் அந்த அட்டை பெற்றுத்தான் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த கேள்வி எழவில்லை. அந்த கேள்விக்கு இடமில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகத்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று இதில் சொல்லி இருக்கிறோம். அது போதுமானது. இதை நீங்க போட்டு அந்த அறிக்கையை வாசிச்சா அதுல எல்லாமே இருக்கு. இந்த நிகழ்வு தொடங்கியது ஜூன் 26 உயர்நிலைக்குழு மறுமலர்ச்சி திமுக நடந்த அன்றைக்கு. மறுநாள் பொதுக்குழு. இந்த 2 நாளும் என்ன நடந்துச்சு, எங்களுடைய கருத்து என்னங்கிறது கடந்த 1 மாதமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 38 நாட்களாக 2 பேரும் எந்த தகவலும் எங்கேயும் எதுவும் பேசலை. உங்களில் பல பேருக்கு எங்களை ஆளை கூட தெரியாது. எதனாலனா எல்லாம் பேசி முடிக்கட்டும். இல்லை, நாங்கள் 6 மாத காலம் அமைதியாக இருக்கணும்னு முடிவெடுத்தோம். 6 மாத காலம் அமைதியாக இருப்போம், சிரமப்பட வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் எங்களை காயப்படுத்துகிற வகையில் சொல்லப்பட்டதுங்கிறத இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தலைவர் வைகோ அவர்கள் எங்கள் தம்பிகள் 5 ஆண்டு காலத்திற்கு சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று தலைவர் வைகோ அவர்களே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். 4 மாதத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போனால் அந்த மக்கள்கிட்ட நம்ம எதிர்கொள்ள முடியாது. இதை தலைவர் வைகோவுடன் நேருக்கு நேர் நாங்கள் பணிவோடும் அன்போடும் கண்ணீரோடும் சொல்லியிருக்கிறோம். அதில் தான் தலைவருக்கும் எங்களுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். 6 மாத காலம், ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து தலைவர் வைகோ அவர்களே எங்களுடைய முடிவு சரி என்று நினைக்கக்கூடிய நாள் உருவாகும். அன்றைக்கு அவருக்கும் எங்களுக்குமான அந்த பிரிவு துயர் நிரந்தரமாக விலகும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.